ஒவ்வொருத்தரும் அவங்க சபைக்குள்ள இருக்கிறீங்கன்னா யூ வில் பி பிளேஸ்ட். எப்படி தெரியுமா? கேர்ஃபுல்லி பிளேஸ்ட். இப்போ இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா ஏனோ தானோன்னு வைக்கல. ஒரு சபைக்குள்ளேயும் ஒரு மரத்தை கர்த்தர் நாட்டுவதற்கு காரணம், தோட்டக்காரன் கையில் ஒப்படைப்பதற்கு காரணம், அந்த தோட்டத்தில் நீங்கள் இருந்தால்தான் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதற்காக. பெரிய சபை சின்ன சபை அதெல்லாம் இல்லை, வசனம் இருக்கிற சபை, கர்த்தருடைய வசனம் பேசுகிற சபை. அங்கே 365 நாளும் சுத்திகரிப்பு நடக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு ஊழியக்காரனும் சரி ஒரு சபையும் சரி கர்த்தரை அமைதியாக இருக்க விடவே கூடாது. நீங்கள் கர்த்தரை அமைதியாக இருக்க விட்டுட்டீங்கன்னா புயல் அடிக்க வீசிடும். எப்போ சீஷர்கள் தேவனை தூங்க விட்டானோ புயல் வந்துருச்சு. எப்போ ஏஞ்சாரோ இயேசு புயல் நின்றுச்சு. உங்கள் போட்டில் இயேசு ஆக்டிவாக இருந்தார்னா உன்னை சுற்றி புயல் இருக்காது. அப்படியே புயல் இருந்தாலும் அதட்டுகிற ஒருவர்